வெல்கம் டு ராணி அக்கா கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் 1.5-2 வருஷம் ஆகுது வீடியோ போட்டு. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நான் இடையில வீடியோ போடவே இல்லை. இப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். டைம் கிடைக்கும் போது நான் போடுறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா தான் பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம். அந்த 2 ஸ்பூன் ஆயில் அதில் போட்டு, அது ஆயில் காஞ்ச உடனே பட்டை, சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வெடிக்க விடுங்க. அது நல்லா வெடிக்கணும். நல்லா வெடித்தா நல்லா வாசனையாக இருக்கும். பெரிய வெங்காயத்தில் ஒரு அரை வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டு நல்லா வதங்கின உடனே தான் நல்லா வாசனையாக இருக்கும். நம்மளுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா சுருள நல்லா வதக்குங்க. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் பெருசுக்கு ஒரு தக்காளி எடுத்து அதை அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்க தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூனுக்கிட்ட சேருங்க. சேர்த்து அதையும் நல்லா இதோட கலந்து விடுங்க. நல்லா அதுவும் சேர்ந்து நல்லா வதங்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து உருகி அதுக்குள்ளே சேருங்க. சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது நல்லா ஒரு பக்கம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நான் 1/2 கிலோ கறி எடுத்து நல்லா குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சோண்டு ஜீனி போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கும். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. நான் வேக வச்சு எடுத்து வச்சது அப்படியே இருக்கட்டும். இப்போ அந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம்ல, அதை நல்லா கிளறி விடலாம். இப்போ இதுக்கு உண்டான மசாலா ஐட்டங்களை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூனுக்கிட்ட மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். நான் வீட்டில் எதுவுமே சேர்த்து அரைக்க மாட்டேன். வெறும் தனி மிளகாத்தூள் மட்டும் ஒரு 1.5 ஸ்பூனுக்கிட்ட போட்டிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லித்தூள், அரை ஸ்பூன் தான் மல்லித்தூள் போட்டிருக்கேன். வேறு கரம் மசாலாவோ வேறு நம்ம மட்டன் மசாலா எதுவுமே சேர்க்க கிடையாது. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாகவே மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா இந்த எண்ணெயில் அது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற அந்த மட்டனை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நம்ம இதுக்கு தேங்காவோ வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நம்ம இந்த வேக வைக்கும் போது எடுத்து வச்சுருப்போம் கொஞ்சோண்டு தண்ணி, அந்த வெந்த தண்ணியவும் அது கூட சேர்த்துக்கலாம். இது ஏன்னா அந்த மசாலா அந்த கறியோடு சேர்ந்து நல்லா கலந்து வரணும். ஏன்னா உப்பு இந்த டைமில் உப்பு நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்து அந்த உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா மசாலா கலந்து வர்றதுக்காக போடுறது. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. கடைசியாக நம்ம அதில் கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை போட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டிங்கன்னா சூப்பரான சுக்கா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர்